கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நாகூமின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Nahum 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of trouble, and he knoweth them that trust in him. இந்த வசனத்தில் சொல்லப்படுதான 3 காலை பற்றி நாம் கடந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். In the past we have been meditating about the 3 things mentioned in this verse. கர்த்தர் நல்லவர் என்றதான பகுதிகளை பற்றி நாம் தியானித்தோம். We meditated the area our God is good. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. கர்த்தர் நமக்கு அரணா இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஜீவித்தை செய்ய வேண்டும் என்று கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். Last week we meditated if our Lord should be our stronghold, what kind of a life should we lead? உத்தமர்களாக நடக்க வேண்டும், உத்தமர்களாக ஜீவிக்க வேண்டும், உத்தமர்களாக இருக்க வேண்டும், உத்தமர்களாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்றதான பகுதிகளை பற்றி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். Last week we meditated that we should be upright, we should walk upright, we should also follow our Lord uprightly, and we should be upright. கடைசியாக இந்த 7ஆம் வசனத்தில் கடைசி போர்ஷனில் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததான ஒரு கூட்டத்தாரை பற்றி வாசிக்கிறோம். When we read the last part of this verse, we read about a group of people who pin their trust on our Lord. அதை மட்டும் வாசிங்க. Read that alone. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். He knoweth them that trust him. யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அறிந்திருப்பார். Whoever trusts our Lord knows them. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் பெற்றுக்கொண்டதான பல ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதம் பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். When we put our trust in our Lord, there are various blessings that we receive. Today I would like to share with you about those blessings. தேவச்சனமாக நம்முடைய முழு நம்பிக்கையானது கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்க வேண்டாம். We the people of God should put our entire trust upon our Lord. முற்றிலுமாய் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். When we totally put our trust upon our Lord, surely our Lord gives us various kinds of blessings. கர்த்தரை நம்பும்போது நாம் பெற்றுக்கொண்டதான எத்தனோ ஆசீர்வாதம் உண்டு. குறிப்பாக ஒரு 5 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். There are several blessings when we receive, when we put our entire trust upon our God. Especially I want to mention 5 of them today. ரட்சிக்கப்பட்ட தேவச்சனமாகிய நாம், சபைக்குள்ள காணப்படுகிற தேவச்சனமாகிய நாம் முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்க வேண்டும். We the saved people of God who are in the church, we must put our entire trust upon our Lord. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறோம்? On whom have we put our trust? கர்த்தர் மேல் மட்டும் என்னோட நம்பிக்கை நான் வைத்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who say I put my entire trust upon my God, say hallelujah loudly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படி என்றால் நான் சொல்லப்படுதான காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். If so, I believe the things which I share with you would be a blessing to you. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நாம் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். When we put our entire trust upon our Lord, we can receive various அந்த blessings. முதலாவது ஆசீர்வாதம் தான் சந்தோஷம். யாரு கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறார். The first one, that is whoever puts their trust on the Lord, our Lord gives them the joy. 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மேல் யார் நம்பிக்கையா இருப்பார்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறார். Psalm 5:11, those who put their trust upon the Lord, he gives them the joy. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. But let all those that put their trust in thee rejoice, let them ever shout for joy. கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறார். Who puts their trust on our Lord, he gives them the joy. அது ஒரு நாளுடைய சந்தோஷம் அல்ல, 2 நாளுடைய சந்தோஷம் அல்ல, தன்னுடைய ஜீவநாள் முழுவதும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். Our Lord gives them the joy not just for a day or two, but it is throughout their lifetime. ஆகல அந்த சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிற என்னாலும் கர்த்தருக்குள்ள மகிழக்கூடிய ஒரு அனுபவம், கம்பீரக்கூடிய படக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். That is why we read in that verse in the psalm that they shall rejoice in the Lord forever. பொதுவாக உலகத்தின் ஜனங்களுக்கு பல விதமான சந்தோஷம் உண்டா இருக்கும். ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும், ஒரு நாள் துக்கமா இருக்கும். இப்படி துக்கங்களும் இன்பங்களும் மாறி மாறி அவனுக்கு வந்துட்டே இருக்கும். Usually people in the world, they have joy and sorrow, that will be alternate, one day joy, one day sorrow. ஆனால் தேவச்சனமாய் நமக்கு தேவன் தருவதான சந்தோஷமானது அது நிரந்தரமான சந்தோஷம், என்னாலும் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். But for us the people of God, the joy that our Lord gives us, that is permanent and it is forever. நமக்குள்ள ஏதாவது சந்தோஷம் குறைகள் உண்டானால் நாம் நினைக்க வேண்டும் கர்த்தர் மேல் வைத்ததான நம்பிக்கையான நமக்குள்ள குறைந்து இருக்கிறதா நாம் நினைக்க வேண்டாம். When the joy decreases in us, we must realize that even our trusting upon our Lord has decreased. வேத வசனம் ஒரு நாளும் போய் வரையாது.
The word of God will never lie. இது சொல்லப்படுதான வசனங்கள் பொய் அல்ல. And the word which is said yet is not at all a lie. என்னாலும் மகிழ்ந்து கம்பீரப்படக்கூடியதான சந்தோஷப்படக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives us the experience of rejoicing forever. யாருக்கு? For whom? யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பானோ அப்படிப்பட்டவர்களுக்கு எப்பொழுது சந்தோஷப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். For whom, that is, they trust upon the Lord gives them in order to rejoice forever. அப்படின்றால் நம்முடைய ஜீவிதத்தில் ஏதாவது துக்கங்களோ கஷ்டங்களோ வந்தால் நாம் நினைக்க வேண்டும் கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை குறைந்திருக்கிறது. If when sorrows and griefs come, we must understand that the trust that we have placed upon our Lord is decreased. தேவன் நமக்கு சந்தோஷத்தை குறைக்க மாட்டார். அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் டிக்ரீஸ் ஆகாது. இன்னும் கூட்டிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகாது. அவ குறைந்திருக்குன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை குறைந்திருக்கு. The joy that our Lord has given us is permanent. That will never decrease, instead will only increase. We should understand in that case that we have put our minus our trust upon our Lord. இந்த சந்தோஷம் குறையவே கூடாது. தேவ சமூகத்தின் சந்தோஷம், கர்த்தர் மேல் வைத்ததான நம்பிக்கையின் சந்தோஷம் ஒரு நாள் நம்முடைய விஷயத்துல குறையவே கூடாது. This joy must never at all decrease in our life, and also the trust that we have pinned upon our God, the joy of that should never decrease. 4 சங்கீதம் 7 வசனத்துல இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? In Psalm 4:7, what is the psalmist அவர் saying? பெற்ற சந்தோஷத்தை பற்றி சொல்லும்போது வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் தானியமும் திராட்சரசமும் பெருகிற காலத்தை பார்க்கிலும் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதிகமான சந்தோஷத்தை என்னுடைய உள்ளத்தில் என் இதயத்தில் தந்தீர். Thou hast given me more gladness in my தானியமும் heart. திராட்சரசம் பெருகிறத பார்க்கிலும் அதன் பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் தருகிறார் என்றுதான் சங்கீதக்காரனுடைய அனுபவம். The experience of the psalmist is that more than the increase of the corn and wine, the Lord has given me more gladness in my heart. அவர்களுக்கு தானியம் பெருகும்போது எண்ணெய் பெருகும்போது அதான் சந்தோஷம் அவங்களுக்கு. பாருங்க எவ்வளவு தானியம் இருக்கு எங்க வீட்டுல, எண்ணெய் பாருங்க எவ்வளவு இருக்கு, எண்ணெய் குறையல, தானியம் குறையல, அதான் சந்தோஷம். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அதை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். When corn and wine and oil is increased, they rejoice. Oh, see how much there are in my home. But He gives us a joy even more than the corn and the wine that has increased. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இதான் தேவன் நமக்கு தரக்கூடியதான சந்தோஷத்தின் அளவு. This is the measure of the joy that our Lord gives us. ஒரு மனுஷனுக்கு தானியமும் எண்ணெயும் இந்த உலகத்தில் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். And our Lord gives us a joy more than a man who gets the increase of the corn and the oil. யாருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும்? Who gets that joy? கர்த்தர் மேல் யார் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருப்பாங்களோ அப்படிப்பட்டதான் சந்தோஷம் கிடைக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாம போனா சந்தோஷம் குறைந்து 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 இல்லாம போய்விடும். Whoever puts their trust upon our Lord, only they will get the joy. Those who don't put their trust upon our God, the joy will decrease, finally it will vanish இப்போ away. நீங்க சொல்லுங்க, தேவ சமூகம் வந்த பிற்பாடு எத்தனை பேர் நீங்க சந்தோஷத்தை அனுபவித்தீங்க? Now tell me, how many of you experience the joy in His presence? கடந்த வாரத்தை பார்க்கிறோம், இந்த வாரம் சந்தோஷம் குறைந்து இருக்கா இல்ல அது கூடி இருக்கா? The joy compared to the last week, has it increased this week or decreased? போன வாரத்தை பார்க்க இந்த வாரத்தை என்னோட சந்தோஷம் குறைந்து இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு ஹalleluya சொல்லுங்க. Those who say that the joy compared to last week is decreased, say hallelujah. ரொம்ப சந்தோஷம். I'm very happy. போன வாரத்தை பார்க்க இந்த வாரம் சந்தோஷம் கூடி இருக்குன்னு சொல்றாங்க, ஹalleluya சொல்லுங்க. Those who say that the joy compared to last week is increased, say hallelujah. Hallelujah. அவ சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே இன்பாசிரம் நிரம்பி நிரம்பி வழியுமே அதில் அபிரமே அவர் சமூகமே சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே இன்பாசிரம் நிரம்பி நிரம்பி வழியுமே அதில் அபிரமே. ஹalleluya. இதான் கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு தேவன் தரக்கூடியதான சந்தோஷம். This is the joy that our Lord gives us in His presence. உலகத்துல எங்க போனாலும் கூட இப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. You can never get this joy which part of the earth you might உலகத்துல go. சந்தோஷப்படுறவங்க போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷம்னு கேட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் துக்கம் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். You go and ask the worldly people about the joy, they will say joy and sorrow is just alternative. ஒரு குடிகாரனுக்கு சந்தோஷம் எவ்வளவு நேரம் தெரியுமா? அந்த குடித்த பிற்பாடு அந்த குடியோட போதை உள்ள இருக்குமே, அது வரைக்கும் தான் சந்தோஷம். And for a drunkard, the joy is only as long as he is in that intoxicated state. That's all. நான் ஒரு நாள் ஒரு ஃபெய்த்தோம்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு குடிகாரன் ஃபெய்த்தோம் முன்னால வந்து நின்று கொண்டே இருக்கிறான். One day when I was doing the ministry, a drunkard came and he was standing before the faith home. மழை பெய்ஞ்சு கொண்டே இருக்கிறது. It was raining. அவனுக்கு போக முடியல. He was not able to எங்க go. ஷெல்டர் கிடையாது. There's no shelter over ஃபெய்த்தோம் there. முன்னால கொஞ்சம் ஷெல்டர் இருக்கு. And there was a little shelter in the faith home. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name நான் of ஒரு God. வீட்டுக்கு விசிட்டிங் போயிட்டு வரும்போது மழை வந்ததுனால அவங்க ஒரு கொடை கொடுத்தாங்க. பாஸ்டர் நீங்க எப்படி நான் நடந்து தான் போனேன், பக்கத்துல தான் நடந்து போனேன். அவங்க கொடை கொடுத்தாங்க. அந்த கொடை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். I went walking, that is only to visit a
home, and when I was coming, they gave me a umbrella for the rain, so I came home. இந்த குடிகாரன் அந்த கொடையை பார்த்துட்டே இருந்தா. எதுக்கு பார்க்கறதுக்கு விளங்கல. This drunkard was just watching this umbrella. I do not know for what he was looking at it. நான் உள்ள வந்து என்னோட ரூமை லாக் பண்ணிக்கிட்டேன். I came inside, locked my door. ஒரு 5 நிமிஷம் பாடு காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. After 5 minutes, somebody pressed the calling button. யாரும் பார்த்தா குடிகாரன். And he's a drunkard. என்னப்பான்னு கேட்டேன். I asked what? மழை வருது. It's raining. ஆமா தெரியும். I know. நான் வீட்டுக்கு போணும். I must go home. போயிட்டு வா. Then go. நான் எப்படி மழையில நனைஞ்சிட்டு போறது? How can I get wet and go in the ஒரு rain? பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்தேன். I gave a plastic இது paper. தலையில போட்டுக்கிட்டு போப்பான்னு கொடுத்தேன். You just put this on your head and go. கொஞ்ச தூரம் நடந்து போய் திரும்பி வந்துட்டான். He walked for some time, then came back. மழை நனையுது. And I'm இப்போ getting நான் wet. என்ன பண்ணணும்? Then what can I do? மழை நனையுது எனக்கு குடி போதில் எரிங்கிட போகுது அப்புறம் எனக்கு கஷ்டமாயிடும். And he said, oh, I'm going to be released from my intoxicated state. I'm இப்போ getting நான் என்ன wet. செய்யணும்? What should I இப்போ do? கொடை கொண்டு வந்து அதை கொடு. You brought the umbrella, give that to me. நான் அன்பா பேசி பார்த்தேன். I spoke to him lovingly. இந்த கொடை வந்து யார்தோ விசுவாசம் கொடுத்தது நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? How can I give this? Some believer gave this to me. கொடுக்கறியா இல்லையா போதெல்லாம் இறங்கி போகுது நான் என்ன செய்யட்டும்? And he just said, will you give me or not? இப்போ குடிகாரம் போது இருக்கிறது தான் சந்தோஷம். மழை பெஞ்சா இறங்கி போயிடும். And the joy of the drunkard is only when he's intoxicated. After the rain goes down, that's all. கொடையை கொடுக்கல. அடுத்தது என்ன ஆச்சுன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். என்ன நடந்ததுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டேன். நான் கொடையை கொடுக்கல, தொடுத்தி விட்டேன். போ வீட்டுக்கு வந்து தொடுத்தி விட்டேன். I did not give the umbrella. I chased him, go home. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy இந்த name of குடிகார சந்தோஷம் அந்த குடியுடைய அந்த உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த போதை இருக்கிறது தான் சந்தோஷம். The பிற்பாடு இறங்கி போனது சந்தோஷம் இல்ல. joy of the drunkard is as long as he feels that intoxication, that's all. After that, nothing. குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னுவாங்க. And they say that the talk of the drunkard morning arises. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name இது of போலவே God. உலகத்துடைய ஒவ்வொரு சந்தோஷங்களும் கொஞ்ச நாளும் சந்தோஷம்தான். நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. Like manner, every piece of joy in this world is only for a short while. Nothing is permanent. கொஞ்ச காலம் சந்தோஷம்தான். Only a short while joy. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இதான God. மோசே சொல்லுகிறான் எகிப்து தேசத்தான சந்தோஷத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார். கொஞ்ச காலம் சந்தோஷம். That is why even Moses also gives a title to the joy of Egypt. It is for just a while. வாசிங்க அந்த வசனம். Read that word. கொஞ்ச கால சந்தோஷம். It is just joy for அது a while. அற்ப கால சந்தோஷம். And it is joy for the present time, a வாசிங்க. short time. அநித்தியமான பாவ சந்தோஷம். அநித்தியமான பாவ சந்தோஷம். பாருங்க பாவ சந்தோஷம் ஒரு டைட்டில் கொடுக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷம். just a temporary சந்தோஷம் உண்டு ஆனா அநித்தியமான பாவ சந்தோஷம் நித்தியமான சந்தோஷம் அல்ல. And the pleasures of sin is only temporary. It is not permanent. That's what he gives. அதே வேளையில சங்கீதம் 16 சங்கீதம் வாசிக்கும்போது அவருடைய சமூகத்துக்கு தான் சந்தோஷம் நித்தியமான சந்தோஷம். At the same time in Psalm 16 we read that the joy of his presence வாசிங்க is அது வாசிங்க. forever. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் நித்திய உண்டு. பேரின்பம். நீங்க சொல்லுங்க நித்திய பேரின்பம் வேண்டுமா அநித்தியமான சந்தோஷம் வேண்டுமா? There are pleasures forevermore. Tell, do you want the pleasures forevermore or the temporary joy? இங்க இருக்கிற வாலிபனை நான் கேட்கிறேன் உங்களுக்கு நித்தியமான சந்தோஷம் வேண்டுமா அல்லது அநித்தியமான சந்தோஷம் வேண்டுமா? I ask the youngsters here, do you want the pleasures forevermore or the temporary joy? நித்தியமான சந்தோஷம் வேண்டும்னு சொல்றவங்க வாலிபர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. The youngsters, those who want the pleasures forevermore, say hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name இன்னைக்கு of God. अनेक வாலிபர்கள் அநித்தியமான சந்தோஷத்தை தேடி போகிறார்கள். Today many youngsters seek after this temporary joy. செல்போன்ல பேசி அநித்தியமான சந்தோஷத்தை They அனுபவிக்கிறார்கள். talk over the cell phone and experience the அவங்களுக்கு temporary joy. விருப்பமான ஆட்களோட மணிக்கணக்கா பேசிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. They talk also for hours with those whom who like and also experience the அந்த joy. அநித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தேவ சந்தோஷம் வரும்போது சந்தோஷம் கிடைக்குமா? When they experience the temporary joy, when they come to the presence of God, can you get a permanent joy? கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்தா பல விதமான சந்தோஷம் அனுபவிப்பாங்க. When they sit on the computer, they also experience various kinds அவங்களுக்கு of joy. விருப்பமான ஆட்களோட பேசி சந்தோஷப்படுவாங்க. And they will also talk over the computer, that is to people whom they like and அருமையான they தேவச்சனமே இது அநித்தியமான சந்தோஷம் நித்தியமான சந்தோஷம் அல்ல. Dearly beloved, this is a temporary joy and not the permanent joy. ஆகையால் இந்த பாவத்துக்கு இந்த சந்தோஷத்துக்கு அநித்தியமான சந்தோஷம் என்று சொல்லி மோசே பேர் கொடுக்கிறார் டைட்டில் கொடுக்கிறார். Therefore Moses gives a title to this joy saying that is the pleasures of sin for a while temporary one. ஆகையால் தேவச்சனமாகிய நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நித்தியமான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது அநித்தியமான சந்தோஷம் நமக்குள்ள வருவதற்கு நோ சான்ஸ் இடமே கிடையாது. When we the people of God come to the presence of God, we must experience the pleasures forevermore. Then there is no chance for the temporary joy to நான் come. சொல்லுகிறேன் இந்த தேவ சமூகத்தின் சந்தோஷம் அனுபவிக்காதபடினால் தான் அநித்தியமான பாவ சந்தோஷம் சிலர் தேடி போவாங்க. எல்லாரும் அல்ல சிலர் தேடி போவாங்க. இதான் சந்தோஷம் கிடைக்குமா? I say because they do not experience the pleasures forevermore, the presence of God, they go seeking whether they will get any temporary worldly joy.
யார் கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைப்பார்களோ அப்படிப்பட்டவனுக்கு நித்தியமான சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். Whoever puts their entire trust on the Lord gives them pleasures forevermore. ஆகில் கர்த்தர் மேல் உங்களுடைய முழு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு தரக்கூடியதான சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டாம். Therefore put your entire trust upon our God. Every day experience the joy that our Lord gives. விசேஷமாக வாலிபர்கள் உங்களுடைய காலேஜில் படித்தாலும் ஸ்கூல்ல படித்தாலும் ஆபீஸ்ல வேலை செய்தாலும் கூட இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அற்பமான சந்தோஷம் அநித்தியமான சந்தோஷம் பின்னால போகாதீங்க. Especially the youngsters who study in school, college or work in an office, don't go after the temporary joy. கொஞ்ச நேர சந்தோஷம். It's joy for a while, கொஞ்ச short நேர while. சந்தோஷத்துக்காக தன்னுடைய ஜீவியத்தை பாழாக்கி கொள்வாங்க. They just spoil their life for just a short while of joy. கொஞ்ச நேரம் அநித்தியமான சந்தோஷத்துக்காக அந்த அநித்தியமான சந்தோஷம் இடம் கொடுத்து தன்னுடைய லைஃப் டைம் முழுவதும் எடுத்து கொள்றாங்க, பாழாக்கி கொள்றாங்க. And they just spoil their entire life just for the temporary joy which is for a short while. அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதான சந்தோஷமானது அது நித்தியமான சந்தோஷம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரத்திலும் கூட அந்த சந்தோஷத்தை நம்ம கண்டினியூ பண்ண முடியும். Beloved people of God, in the presence of our God we have pleasures forevermore. Not only this world, even in the coming eternity we will continue forever and ever. அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரத்திலும் கூட அந்த சந்தோஷம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா உலகத்தின் பாவ சந்தோஷம் உலகத்துல முடிஞ்சு போடும், அதோட முடிஞ்சு போகும். The joy of this forevermore, not only this world, it will continue forever in heaven, but the worldly joy, it will end along with this world. ஆக தேவச்சனமாக நாம் அந்த நித்தியமான சந்தோஷத்தை இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டாம். Therefore we the people of God should experience that pleasures forevermore while we are in this world. பாட்டுகளை பாடி சந்தோஷப்படுவது, We have to sing and rejoice. தேவ சமூக சாட்சிகளை சொல்லி We சந்தோஷப்படுவது, have to testify in the presence of God and rejoice. இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள். All these are the joys that we get in the presence of our God. தேவ சமூகத்துக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாய் வர முடியுமோ அந்த அளவுக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும், நாம் கர்த்தருக்காக காத்திருக்க To கூடாது. what extent we can come early to the presence of God, we must wait for our God. Our God should not wait for us. ஒரு இடத்துல 9 மணி கூட்டம், கொஞ்சம் தாமதமாக வந்து சகோதரிமாருக்கு பாட தொடங்கினாங்க. In a place 9 o'clock was the meeting. The sisters came a little bit late and they started to sing. பிரசங்கம் பண்ணி தான் கதை எழுதிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. என்ன சொன்னேன்? அந்த ஒரு இடத்துல லேட்டா வந்தாங்க sisters பாட தொடங்கினாங்க. They started the song late. அப்ப பாஸ்டர் சென்டர் பாஸ்டர் தான் உட்கார்ந்தாரு. Then the center pastor came and seated. தொடங்கின பாட்டு என்ன தெரியுமா? Do you know what was the song? வாரும் வாரும் மகத்துள்ள தேவனே. 9 மணிக்கு ஆண்டவர் வந்துட்டாரு, இவங்க 9:10க்கு வந்து பாட்டு பாடுறாங்க. 9 o'clock a Lord came, but 9:10 they are singing this song. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பாட பாட்டு என்ன? But what was the song? வாரும் வாரும். கர்த்தர் வந்துட்டாரு, 9 மணிக்கே வந்துட்டாரு. ஆனா இவங்க லேட்டா வந்து வாரும் வாரும் இன்விடேஷன் அப்பதான் கொடுக்கறாங்க ஆண்டவருக்கு. Now only they are coming late and giving the invitation to God, say come. தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக சீக்கிரம் வந்து காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் சீக்கிரம் வந்து காத்திருக்கணும். The people of God should come to the presence of God early and wait for her Lord. 10 மணிக்கு வந்து தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது. You should not come at 10 o'clock and prophesy. 10 மணிக்கு வந்து என் பிள்ளைகளே உங்களோட கூட இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் கேட்பாரா? அந்த தீர்க்கதரிசனம் கேட்பாரா? ஜனங்களுக்கு எடிஃபிகேஷன் உண்டாகுமா? 10 o'clock you come and say, oh my children, I am with you. Will there be an edification? தேவ சமூகத்தில் காத்துருங்க, ஆண்டவருக்காக காத்துருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. Come and wait in the presence of our God for a Lord. தேவ சமூகத்தில் எல்லாம் தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன். சண்டே மார்னிங் சர்வீஸ் நடத்துறதுக்கு எங்கள் சாட்டர்டே எல்லாம் பயமா இருக்கும். ஆண்டவரே என்ன பேசுவது, ஜனங்களுக்கு கூட்டமா வராங்க, ஏதோ ஒன்று பேசிடக்கூடாது, ஜனங்களுக்கு லாபமா இருக்கணுமே, அவங்களுடைய எடிஃபிகேஷன் ஏதாவது பேசணுமே, பயத்தோட தான் நாங்கள் பேசுகிறோம். I say with all humility, if Saturday will be afraid, what should I speak to the people, because it should be for their edification, and I come really with fear. கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு முழு சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். உலகம் தரக்கூடியதான சந்தோஷம் அல்ல, அது தேவ சமூகத்தின் சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். Therefore whoever puts their entire trust upon our God, our Lord gives them the joy, not the temporary but the pleasures forevermore permanent. இந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும். அதான் தேவ சமூகத்தின் சந்தோஷம். Every day we must experience the joy in the presence of God. That is only the joy in his presence. அது கொஞ்ச கால சந்தோஷம் அல்ல, எப்போதும் நமக்குள்ள இருக்கிறதான சந்தோஷம். It is not joy for a season, but it is a permanent joy. அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who decide that I want to experience that joy forever, say hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அடுத்ததாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் பெற்றுள்ளதான இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Next, do you know what is the next blessing that we receive when we put our trust upon our God? பலவிதமான நன்மைகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us various kinds of goodness. பலவிதமான நன்மைகள். அந்த நன்மைக்கு என்ன பேர் தெரியுமா? கர்த்தர் தரக்கூடிய நன்மைக்கு என்ன பேர் தெரியுமா? Do you know the name for the goodness that our Lord gives? பெரிய நன்மையை, கிரேட் குட்னஸ், பெரிய நன்மைகளை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us great goodness.
பெரிய நன்மையை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us great goodness. 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய நன்மையை, கிரேட் குட்னஸ், பெரிய நன்மையை தருகிறார். Psalm 31:19, our God gives us great goodness. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sun. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பெரிய நன்மை தருகிறார். கிரேட் குட்னஸ். சாதாரணமான நன்மை அல்ல, கர்த்தர் வரக்கூடியதான அந்த நன்மைக்கு என்ன பேர்? பெரிய நன்மை. Those who put their entire trust upon our God, the Lord does not give them just small goodness, but he gives them the great goodness. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இதுதான் தேவ சமூகத்தில் கிடைக்கிற பெரிய நன்மை. உலகத்துல எங்க போனாலும் இப்படிப்பட்ட நன்மை கிடைக்காது. யார் தேவ சமூகத்தில் காத்திருப்பார்களோ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பார்களோ, அப்படிப்பட்ட கர்த்தர் பெரிய நன்மை தருகிறார். Our Lord gives a great goodness to those who put their entire trust upon him. This is the greatest goodness which we can never find anywhere else in the world. பெரிய நன்மையை கர்த்தர் தருகிறார். Our Lord gives us a great goodness. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நன்மையும் கிருபை என்னை தொடரும். In Psalm 63 verse 6 also, the psalmist says that goodness and mercy shall follow me all the days of நன்மையும் my life. கிருபை என்னை தொடரும். Mercy and goodness shall follow me all the days of my life. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒரு நாள் அல்ல, Not one day, இரண்டு நாள் அல்ல, not 2 days, ஒரு வாரம் அல்ல, not 1 week, ஒரு வருஷம் அல்ல, not 1 year. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? What does the psalmist say? என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய இந்த பெரிய நன்மை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். This great goodness will follow me all the days of my life. அந்த வசனத்தை வாசிங்க. Read that verse. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Surely goodness and mercy shall follow me all the days of my life. இங்கிலீஷ்ல வாசித்து பாருங்க, என்ன இருக்கு? surely, நிச்சயமாக. Surely goodness and mercy shall surely follow. கர்த்தருடைய நன்மை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். goodness of God என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கு. Surely the goodness of my God will follow me all the days of my life. அதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய நன்மை surely என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. பாருங்க சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா சொல்லுகிறார். There is not an iota of doubt. The psalmist says surely. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. நீங்க சொல்ல முடியுமா? Can you say that? surely goodness of God என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? My Lord is following me. சிலருக்கு சந்தேகங்கள், கர்த்தருடைய நன்மை எனக்கு தொடர்ந்து வருகிறதா இல்லையா சந்தேகம். சந்தேகம் இருக்கு. surely என்ற வார்த்தை சொல்லுங்க. Some people have doubts whether the goodness of Lord will follow them. Say surely. ஏறத்தாழ எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். Everybody knows English. இன்றைக்கே வீட்டுக்கு போயிட்டு அந்த வசனத்தை பைஹார்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் யாரை கேட்பேன்னு தெரியாது, கேட்ட உடனே சொல்லணும். Therefore today itself go and by heart that lesson. Next week I do not know whom I'll ask. இங்கிலீஷ்ல சத்தமா வாசிங்க. Read that in English loud. Surely goodness and mercy shall follow me all the surely days of my இப்போவே life. நீங்க படிச்சிடலாம். ஆனால் இப்ப படிக்காதீங்க. இந்த பிரசங்கத்தை கவனிங்க. Surely now don't memorize it. Now listen to my message. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of surely God. நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தருடைய நன்மை தொடரும் என்று சொல்ல வேண்டாம். Surely the goodness of my God will follow me, you have to say. இந்த இடத்துல குட்னஸ் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரூல டோபனதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கா. Actually in Greek language the word for this goodness is given as top. அப்படி அர்த்தமானது பெஸ்ட், சிறந்தது என்று அர்த்தமா. It means the best. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு மிக சிறந்தது இருக்கிறதுல பெஸ்ட் திங்ஸ் தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். Therefore our Lord gives us the best out of all. எப்பொழுது? When? எப்பொழுது? When? சொல்லுங்க. Tell me. எப்பொழுது? When? தூங்கும் போதா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது இருக்கிறதுல பெஸ்ட் காரியம் தான் கர்த்தர் தருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பெஸ்ட் காரியம் தான் கர்த்தர் தருகிறார். சிறந்தது தான் ஆண்டவர் தருகிறார். When we put our entire trust upon our God, our Lord gives his children only the best. மார்க்கெட்டுக்கு போனா சில வெளியில காய்கறி விற்பாங்க. When you go to the market, they will sell the vegetables on the roadside also. போட்டு 10 ரூபாய் விற்பாங்க. And they will just have in a thing bunch and save 10 வெளியில rupees. கத்திரிக்காய் நல்லா இருக்கும், உள்ள பார்த்தா சொத்த கத்திரிக்காய். And outwardly the brinjal will be good, inside it will be rotten. எனக்கு இந்த காய் எல்லாம் வாங்க தெரியாது. I don't know to buy these vegetables. ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்துல காய் வாங்க சிஸ்டர்ஸ் என்ன அனுப்புவாங்க. சைக்கிள்ல போவேன். In the beginning when I came to the ministry, the sisters used to ask me to buy vegetables. I used to go on cycle. கடைக்குள்ள போனா ரேட் அதிகம், வெளிய போனா கூரை வச்சிருப்பாங்க, ரொம்ப சீப்பா கிடை வாங்கிட்டு வந்துடுவேன். When I go inside, it will be the price will be high. So on the roadside I used to buy because it was cheap. கத்திரிக்காய் பெருசா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க. வெண்டைக்காய் ரொம்ப தடியா இருந்தா வாங்கிட்டு வந்துடுவேன், ரொம்ப நல்லா இருக்கணும். இது யாரு அது கொழும்பு வைக்க முடியுமா? And I used to buy that is a big brinjal, and also the lady's finger which used to be really very thick. Can you just make a curry out of it? சிஸ்டர் சொல்லுவாங்க, பாரு பிரதர் எல்லாம் சொத்த கத்திரி வாங்கி, எனக்கு என்ன தெரியும் உள்ள இருக்க சொத்த கத்திரிக்கு எனக்கு என்ன தெரியும். Sisters will say, see brother has brought the rotten brinjal. How will I know?
மார்க்கெட்டுக்குள்ள போனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஆனா பெஸ்ட் நல்ல காய் கிடைக்கும். But when you go into the market, then you can find the best ones. Those தேவன் நமக்கு தரக்கூடியதான காரியங்கள் பெஸ்ட் காரியங்களை கர்த்தர் தருகிறார், மிக சிறந்ததான் தருகிறார். சாதாரணமா லோ குவாலிட்டி எல்லாம் தர மாட்டார். The things which our Lord gives us are not no low quality. He gives us the best things. அது விசுவாசிக்கணும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். And those who believe that should put your trust upon our God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீங்க உலகத்திலே காரியத்தின் பின்னால போனால் பெஸ்ட் திங் எல்லாம் கிடைக்காது, சிறந்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காது. Without putting the trust upon our God, if you just go behind the world, you cannot get the best things. சிலர் ஆண்டவரை தேட மாட்டாங்க, நன்மையான காரியத்தை தேடி போவாங்க. Some people will not seek God, but they will go after the good things. தங்களுடைய உலகத்தும் குடும்பத்துக்கு எங்காவது நன்மை கிடைத்தால் அந்த நன்மையான காரியத்தை தேடி போவாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தேடி போக மாட்டாங்க. அவங்களுக்கு அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. Wherever they get good things for them and their family, they will go after that. They will not seek after God, so they will neither get that nor this. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருங்கள், இருக்கிறதுல சிறந்த காந்த பெஸ்ட் காரணம் தான் கர்த்தர் தருகிறார். Put your trust upon our God, and surely your Lord gives you the best. வாலிப பிள்ளைங்களோட துணைவியை நீங்க தேடி போகாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு பெஸ்ட் துணைவியை நல்ல மனைவி தான் உங்களுக்கு எதிர்காலத்தை தருகிறார். The youngsters, don't go seeking that is your partner, or Lord will give you that is the best wife. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இதுவா இருந்தாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ரட்சியத்துக்கு பெஸ்ட் காரியங்களை இருக்கிறது சிறந்த காரியங்களை கர்த்தர் தருகிறார். எப்பொழுது ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கோம். Like manner our Lord also gives us the best in our spiritual life when we put our entire trust upon our Lord. நம்முடைய குடும்பத்துடைய காரியத்துக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கும் எந்த காரியம் பண்ணாலும் கூட நமக்கு கர்த்தர் பெஸ்ட் காரியத்தை தான் கர்த்தர் தருகிறார். Whatever things either pertaining to us or our family, our Lord gives us the best thing. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் போனால் நமக்கு எந்த விதமான சிறந்த காரியங்கள் நமக்கு நிச்சயமா கிடைக்காது. But if we fail to put our trust upon our God, we will never get the best things. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. Therefore make a decision today. எதுவா இருந்தாலும் கூட கர்த்தர் மேல் மட்டும் தான் நம்பிக்கை நான் வைப்பேன் என்று நான் தீர்மானத்தை பண்ணுங்க. Whatever it is, I will put my trust only upon my God, that to entirely make a decision. எந்த காரியம் இருந்தாலும் கர்த்தர் மேல் மட்டும் என்ற நம்பிக்கை நான் வைப்பேன் என்று நான் தீர்மானம் பண்ணுங்க. Make a decision, whatever it is, I will put my trust only upon my God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நீங்க செய்யற பிசினஸ் கைத்தொழில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? If your business should be blessed, நீங்க செய்தான கைத்தொழில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? should your occupation be blessed, அப்படின்றால் கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தால் தானே நன்மை உன்னை தொடர்ந்து வரும். உன்னுடைய பிசினஸ் நன்மை தான் தொடர்ந்து வரும். only when you put your trust upon our Lord, goodness will follow you in your business. நன்மையை நாம் தேடி போக வேண்டாம். We need not go seeking நாம் goodness. கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நன்மைகள் நம்மை தேடி வரும். நன்மை சொன்னா ஆசீர்வாதம் தானே, ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். When we put our trust only upon our Lord, surely goodness will come seeking us. We need not go seeking the blessings. தேவ சமூகத்தை விட்டு காந்திரத்துக்கு வராம சண்டே மார்னிங் சர்வீஸ் வராம நன்மைகளும் ஆசீர்வாதம் தேடி போனா எங்கெங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் யோசித்து பாருங்க. Leaving the presence of God, tarrying meeting, Sunday morning worship, when you go seeking goodness, how can you get the goodness? ஆண்டவருடைய சமூகத்தை தேடாமல் உலகத்துடைய நன்மைகளை ஆசீர்வாதம் தேடி போனால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? Without seeking the presence of God, if you go seeking the worldly blessings, how can you get it? ஆக தேவச்சனமாகி நாம் கர்த்தர் மேல் மட்டும் நாம் நம்பிக்கை வைத்து தேவ சமூகத்தை தேடும்போது நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நம்மை தேடி வரும். When we the people of God put our entire trust only upon our God, and when we seek his presence, surely the blessings and goodness will come seeking after us. எந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நன்மைகள் நம்மை தேடி வரும். To what extent we put our trust upon our God, to what extent we glorify and exalt our God, to that extent goodness will follow us. அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், நன்மைகள் வந்து உங்களுடைய டோரை நாக் பண்ணும். டக்கு 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 டோரை நாக் பண்ணும். Lock your room and keep praying. Goodness will come and just knock at your door. ஜெப வேளையில ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்கிற வேளையில வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தரை தேடுவதான காலத்தில் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்காக செய்யறதான காரியங்களை செய்ய வேண்டும். இதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கவன் செய்யக்கூடியதான காரியங்கள். The man who puts his entire trust upon a God is that the time when he ought to pray, he should pray. The time when he has to read the Bible, he has to read the Bible. The time when he has to seek the presence of God, he has to seek it. The time when he has to do the things of God, he must do the things of God. தேவ சமூகத்துக்கு தேவ சமூகத்தில் செய்யறதான காரியம் நாம் செய்தால் அதான் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்ததான காரியங்கள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். If we do the things that is of God, then surely that is we put our entire trust upon our God, the goodness and the blessing will come seeking us. பிள்ளைகளோட படிப்பு விஷயமானாலும் எதிர்காலமானாலும் கர்த்தர் அந்த காரியத்தை பொறுப்பெடுப்பார். Whether it is your children's education or future, Lord will take charge of that. நேற்று ஐயப்பாக்கம் கன்வென்ஷன்ல ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். Yesterday a worker brother testified in Ayapakkam convention. அவருக்கு PhD படிக்கணும்னு ஆசையா இருந்ததா. And he had a desire to do his PhD. ஆனா அதுக்கிட்டதான பண வசதி இல்ல. But he did not have the necessary அவருடைய finance. ஆசை அறிந்த தேவன் யாரோ அனுப்புனார், வீட்டுக்கு அனுப்புனார். And God sent somebody there to his home. அவருடைய ஆசை அறிந்த அந்த தேவன் யாரோ அனுப்புறார். God who know his desires send somebody to his நீங்க home. PhD படிக்கிறது நாங்க உதவி செய்றோம். And we will help you if you want to do your PhD. எவ்வளவு படிப்பு இருக்கணும், நாங்க எந்த
காரியம் செய்ய நாங்க செய்யணும். Whatever thing you want us to help out to do your PhD, we are prepared. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. PhD படித்து கொண்டிருக்கும் போதே ஒளித்து கொண்டார். When he was doing his PhD itself, he came out for the அவர் ministry. படிக்க வேணும்னு ஆசை இருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆண்டு யாராவது அனுப்புவார், படிப்பதற்கு உதவி செய்ய யாராவது அனுப்புவார். When you desire he to study and also put the trust upon our God, our Lord will send somebody to help you. யாராவது அனுப்புவார். Our Lord will send somebody. இதான் கர்த்தர் மேல் நம்மளை நம்பிக்கை வைக்கும்போது நம்மளை அறியாத ஜனங்களுக்கு கூட நமக்கு உதவி செய்யறதுக்கு அனுப்புவார், ஆண்டவர் அனுப்புவார். This is what, when we put our entire trust upon our God, even the people whom we do not know, our Lord will send them. இதான் கர்த்தர் மேல் நம்மளை நம்பிக்கை வைத்திருக்கும் போது நிச்சயமாக நன்மைகள் நம்மை தேடி வரும். This is only when we put our entire trust upon our God, the goodness will follow us. நாம் நன்மையை தேடி போக வேண்டாம், நாம் கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்திருந்தால் போதும், நன்மைகள் நம்மை தேடி வரும். We need not seek goodness. When we put our entire trust upon our Lord, goodness will come seeking us. இது விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this say hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. அடுத்ததாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நமக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Next, do you know what is the blessing that we get when we put our trust upon our God? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கவன் அசையாத சீயோன் பர்வதம் போல இருப்பானா. The one who puts his trust upon the Lord will not be moved like Mount ஒருபோதும் Zion. அசைக்கப்பட மாட்டான். Nobody can ever shake him or move him. 125 சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Psalm 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான மனுஷன் அசைக்கப்பட மாட்டான். எப்படிப்பட்டதான சோதனை பிரச்சனை அசைக்கவே பட மாட்டான். A man who puts his trust upon the Lord, whatever trial might come, he will never be moved at all. கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருப்பாரோ அப்படிப்பட்ட ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார்கள். Whoever puts their trust upon a Lord, they will never be moved. அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் போல இருப்பார்கள். அசைக்கப்படாத ஒரு அனுபவம். They will be not moved, just like Mount Zion. That's an experience. ஒரு மனுஷன் அசைக்கக்கூடியதான காரணம் என்ன தெரியுமா? பலவிதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இதான் ஒரு மனுஷன் அசைத்துக் கொண்டே இருக்கு. Do you know what are the things that can move a man? That is tribulation and also difficulties. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஒரு மனுஷன் அசைக்கக்கூடியதான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜீவிதத்தில் வரக்கூடியதான உபத்திரவங்கள். 1 Thessalonians 3:2. What really moves a man is that tribulations in his life. வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு போதும். That no man should be moved by these afflictions. அப்படி என்றால் உபத்திரவங்கள் ஒரு மனுஷனை அசைக்கக்கூடிய விதத்தில் காணப்படுகிறது. If so, that is afflictions and tribulations can move a man. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம் 125 சங்கீதம் வாசிக்கும் போது கர்த்தர் மேல் நம்பிக்கைதான ஒரு மனுஷன் அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் போல இருப்பான். அசைக்கப்பட மாட்டான். But in Psalm 125 we read, a man who puts his trust upon the Lord, he shall be like Mount Zion that can never be moved. அருமையான தேவச்சனமே, எப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் கஷ்டங்களை உங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது. Dearly beloved, what kind of tribulations and distress are moving you? தேவச்சனமாகிய நமக்கு நம்முடைய ஜீவிதத்திலான சோதனைகள் நம்மை அசைத்துக் கொண்டிருக்கிறதா? Are the trials that come in our life, the people of God, are they really moving us? உபத்திரவங்கள் நம்முடைய ஜீவிதத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறதா? Are the tribulations also moving us? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of கர்த்தர் God. மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்ததான மனுஷன் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டான். And the man who puts his trust upon the Lord shall never be moved. கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கை முழு நம்பிக்கை வைத்ததான மனுஷன் ஒருபோதும் அசைக்கப்படவே மாட்டான். A man who puts his entire trust upon the Lord shall never be removed. சோதனைகள், வியாதிகள், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒரு மனுஷனை ஆவிக்குரிய ஜீவிதத்தை அசைத்துக் கொண்டே இருக்கும். Trials, sickness, distresses will move a man in his spiritual life. ஆக தேவச்சனமாகிய நாம் நம்முடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கும் போது நான் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். Therefore, when we the people of God put our entire trust upon our God, we will never be moved. ஒரு வாலிபனுக்கு பயங்கரமான வியாதி, கொஞ்ச நேரத்துக்கு மரிக்க போகிறேன் அப்படிப்பட்டதான தருவாயில் இருந்தேன். A young man was very critical out of sickness. He was even about to die. நான் நினைக்கிறேன் ஃபைனல் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டேதான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல. I think he was a final year engineering student. அப்பா அம்மா வசதி உள்ளவங்க. And of course, the parents, they were sound in finance. கவர்மெண்ட்ல நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கிறார். The father had a good job in the government. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. And of course, no scarcity for money. divine healing காத்திருக்காங்க. But they are waiting for divine healing. ஜெபிக்க போய் அந்த சகோதரனை போய் பார்த்தேன், எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. And when I went and saw that brother, I really found it difficult. நான் சொன்னேன், தம்பி நீ எப்படி விசுவாசமா நிக்கிறீங்களா? I asked, what brother, are you in faith? ஆமா பாஸ்டர். Yes pastor. அப்பா அம்மா கிட்ட அவங்களும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க. The parents also said the same words. அசைவே கிடையாது. They did not move at all. அசைவே கிடையாது. They did not move at all. பார்க்கும் எனக்கே கஷ்டமா இருக்கு. When I saw that, even I found it difficult. அந்த சகோதரன் மத்தியில ஒரு அசைவே கிடையாது, அப்பா அம்மாவோட அசைவே இல்ல. Neither the parents nor the boy were moved. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி
ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். Our Lord honored their faith and gave him a perfect healing. இப்போ பெங்களூர் நல்லா வேலை செய்து கொண்டிருக்கிறார். Now he is in a good job in Bangalore. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உபத்திரவங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பிசினஸ்ல லாஸ், நஷ்டங்கள் வரும்போது நீங்க அசைந்து போறீங்களா? When tribulation, sickness, distress and loss in the business come, do you really, are you moved? கர்த்தர் மேல் யார் விசுவாசம் வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்டவர் ஒருபோது அசைக்கப்பட மாட்டார். Whoever puts their trust upon the Lord, they will never be moved. தேவச்சனமாகிய நாம் நம்முடைய விசுவாச ஜீவியத்துல, விசுவாச பாதையில ஒருபோது அசைக்கப்படக்கூடாது அப்படின்றால் கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். We the people of God should never at all be moved in our faith life. If so, we must put our entire trust only upon our God. சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக, உபதேசத்துக்காக நாம் நிற்கும்போது, சாட்சியம் நிற்கும்போது நம்மை அசைக்கக்கூடியதான பலவிதமான வல்லமை நம்ம இந்த தாக்கி பார்க்கும். When we stand firm for the truth, for the doctrine, for the gospel, many kinds of powers will try to attack us to make us to move. தேவ பக்தியால் ஜீவிக்கும்போது அதுக்கிடையான சோதனை வந்து நம்மை அசைத்து பார்க்கும். When we try to live a godly life, trials pertaining to that will come to move ஆனா us. கர்த்தர் மேல் மட்டும் யார் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருப்பாரோ அப்படிப்பட்டவங்க ஒருபோது அசைக்கப்பட மாட்டாங்க. But whoever puts their trust only upon the Lord will never be moved. ஒருபோது அப்படிப்பட்டவங்க அசைக்கப்படவே மாட்டாங்க. Such people will never be moved at all. ஆகிய கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்திருப்போம். எந்த விதமான பிரச்சனைகளும், சோதனைகளும், துக்கங்களும், வியாதிகளும் வந்தாலும் கூட நான் ஒருபோது அசைக்கப்பட மாட்டேன். Therefore let us put our entire trust only upon our God. Therefore during sickness or troubles or sorrow, whatever it is, we will never be moved. ஏனென்றால் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்துதானே இந்த பிரயாணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். Because we have started this journey only pinning our trust upon our God. இந்த மனுஷன் நாம் பார்த்து இந்த பிரயாணத்தை நாம் தொடங்கவில்லை. கர்த்தர் தானே நாம் பார்த்து இந்த பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். We did not start our journey looking on any man. We looked only upon our God and started this journey. விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறமாக இயேசு நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டாம். Let us run this race with patience, looking at the author and finisher of our faith, our Jesus. லெஃப்ட்ல ரைட்ல பார்த்தா நாம் போய் சேரறத போய் சேர முடியாது. When we look either to the left or right, we cannot reach our அந்த destination. மனுஷனை இந்த மனுஷனை பார்க்கும்போது நாம் அசைந்து போய்டுவோம். When we look at this person and that person, we will be moved. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. விசுவாசத்தை நாம் பார்க்க கூடாது. We should never cease a believer. அந்த விசுவாசி இப்படி இருக்கிறான் என்று யோசித்தால் கண்டிப்பாக உடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போகும். When you think, oh, that believer is like this, surely your life will be made a loss. அந்த பழைய விசுவாசி இப்படி இருக்கிறார் என்று யோசித்தால் கண்டிப்பாக உடைய ஜீவன் நஷ்டப்பட்டு போகும். When you think that old believer's life is like this, surely your life will be a loss. ஆகிய கர்த்தர் மேல் மட்டும் யார் நம்பிக்கை வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்ட அசைக்கப்படாத ஒரு ஜீவியத்தை செய்ய முடியும். Whoever puts their trust only upon a Lord can live a life which is unmoved. ஆகிய நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்கு செய்தவர்களான உபத்திரவங்கள் அசைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவன் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்து நாம் தொடருவோம். If the tribulations that come in our life, then we should not be moved. We must only pin our trust upon our God. கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைப்பேன் என்று எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? How many of you decide I will pin my trust only upon my God? இந்த கூட்டத்தின் மூலம் தீர்மானத்தோட நீங்க கடந்து போங்க. With a decision in this meeting only, you go back from it. இந்த கூட்டத்தின் மூலமா சரியான தீர்மானத்தோட நீங்க கடந்து போங்க. With the right decision in this meeting only, you go back. நான் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைப்பேன். I will pin my trust only upon my God. அந்த தீர்மானத்தோட ஹல்லேலூயா சொல்லுங்க. With that decision say hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அடுத்ததாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும்போது நாம் பெற்றுள்ளதான இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? Next, do you know what is the blessing that we receive when we put our trust upon our Lord? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும்போது யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாங்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் துணையா இருப்பாராம். Whoever puts their trust upon our Lord, surely our Lord will be their help. யாருக்கு துணையா இருப்பார்? For whom will he be? கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ணுவார், துணையா இருப்பார். And whoever puts their trust upon our Lord will be their help. 115 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. Read Psalm 115 verse 11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். Ye that fear the Lord, trust in the Lord, he is their help and their shield. கர்த்தரை நம்புங்க. Trust the Lord. கர்த்தரை நம்புங்க. Trust the Lord. அவரே அவர்களுக்கு துணை. யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அப்படி மட்டும் கர்த்தர் துணையா இருப்பாரா, ஹெல்ப் பண்ணுவார். Whoever trusts in the Lord, he is their help. கர்த்தர் மேல் யார் தன்னை நம்பிக்கை வைத்திருப்பாங்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் துணையா இருப்பார். 24 hours ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். Whoever puts their trust in our Lord all the 24 hours, he will be their help. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. உலகத்துல நமக்கு துணையா இருப்பாங்க. கொஞ்ச காலம் தானே ஏதோ கொஞ்சம் நாம அவங்களுக்கு அன்பு செலுத்தும் போது நமக்கு துணையா இருப்பாங்க. ஏதோ கஷ்டம் வரும்போது போயிடுவாங்க. And people, they will be our help only for some time. When we face difficulty, they'll just walk off. தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். But our Lord God is our help. ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறார். 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. Read Isaiah 57. கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறார். My God is my help. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். வாசிங்க. ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். போதும். நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதே இல்லை.
I will never be confounded. I will never be ashamed. தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணையா இருக்கும், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. For my Lord God is my help. I will never be ashamed. ஜீவிதத்துல வெட்கப்பட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். Our Lord will never make us ashamed in our life. குடும்பம் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் இடம் கொடுக்க Our மாட்டார். Lord will never give room for our families to be உங்க ashamed. பிசினஸ் தொடங்கி இருப்பீங்க, பிசினஸ் எப்படி இருக்கும், எங்க போய் முடிய போகுதுன்னு யோசிக்கலாம், லாஸ்ட்ல முடியுமோ லாபத்துல முடியும் யோசிக்கலாம். ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். You might wonder whether your business will land in a gain or loss. Our Lord will never make you ashamed. ஏனென்றால் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீ தொடங்கி இருக்கிறபடினா அது எந்த காரியமா இருந்தாலும் கூட நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். As you pinned your trust upon our Lord alone and started, surely our Lord will never put you to shame at all. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். When we put our trust upon our Lord is our help. எப்படிப்பட்டதான சிச்சுவேஷன், எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தாலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்டவனை கைவிட மாட்டார். கர்த்தரே உனக்கு துணையா இருப்பார். What kind of situations might come, our Lord will never make them to be ashamed. He will be their help. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா? Is our Lord our help? நம்முடைய குடும்ப ஜீவிதத்துல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா? Is our Lord our help in our family life? உங்களுடைய குடும்ப ஜீவிதத்துல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா? Is our Lord your help in your family உங்களுடைய life? படிப்பு விஷயத்துல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா? And is our Lord your help in your education? நீங்க செய்யற பிசினஸ்ல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா? Is our Lord your help in your business that you do? நீங்க செய்யற தொழில்ல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா? Is our Lord your help in your occupation? துணையா இருக்குன்னு சொல்லும்போது நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. When you say our Lord is your help, surely you will never be ashamed. ஒருபோதும் ஆண்டவனை வெட்கப்படுத்த மாட்டார். Surely our Lord will never make you put you to நம்மை shame. வெட்கப்படுத்துறதுக்கு பல விதமான தீய வல்லமைகள், பிசாசு வல்லமைகள், சத்துருக்கள் எழும்பினாலும் கூட கர்த்தர் வெட்கப்பட்டு போக இடம் கொடுக்க மாட்டார். Although many enemies, evil forces might arise against us, our Lord will never put us to shame. ஆங்கில சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய ஜனங்கள் ஒருபோது வெட்கமடைய மாட்டார்கள். That's why it is said, my people shall never be ashamed. ஆகிய நாம் தேவச்சனமா இருக்கிறபடினால், நம்முடைய முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறபடினால் ஒருபோதும் நம்முடைய ஜீவியத்திலோ ஊழியத்திலோ எந்த விஷயங்கள வெட்கப்பட்டு போக ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். As we are the people of God, we have put our entire trust upon our Lord God. Our Lord will never be ashamed either in our life or in ministry or in anything else. கர்த்தருடைய பரிசுத்தமுக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இரண்டு நண்பர்கள், பிரியாத நண்பர்கள் காட்டு வழியில பிரயாணம் பண்ணி போய்கிட்டு. Two friends inseparable, they were just walking through the woods. ரெண்டு பேருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? Do you know what was the decision of both of them? என்ன நடந்து கூட நாம விட்டு பிரிய கூடாது. Whatever happens, we must be never ரெண்டு பேரும் separated. க்ளோஸா இருக்கணும். We are very close. என்ன நடந்தாலும் கூட இந்த காட்டுல என்ன நடந்தாலும் கூட நாம் பிரியவே கூடாது. ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கணும் சொல்லி தீர்மானத்தோட நடந்து போறாங்க. Whatever happens in this forest, we should never be separated. With the decision they walked, திடீர்னு பார்த்தா ஒரு கரடி வந்ததா. suddenly a bear came. ஒரு வாலிபன் மரத்தை ஏறிட்டானா பயந்து. A young man, he just climbed up the tree. இன்னொருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. The other man did not know what to do. செத்தத போல அப்படியே படுத்துட்டானா. He just pretended to be dead and lie. கரடி வந்து மூக்குல மூந்து பார்த்ததா, காதுல மூந்து பார்த்ததா, பார்த்து ஒண்ணும் செய்யல, அப்படியே போய் விட்டது, ஒண்ணும் பண்ணல. The bear came, it just also sniffed and saw the nose and ears and did not do anything, it just went off. உடனே அந்த நண்பன் கீழே இறங்கி வந்தானா. Immediately that friend came down. காதுல கரடி பேசிச்சு, என்ன பேசிச்சு? The bear spoke in your ears. What did it speak? யாரையும் நம்பாதே. Don't trust anybody. நான் என்ன நடந்தாலும் பிரியக்கூடாதுன்னு சொல்லி அப்போதான் ஒரு கமெண்ட் பண்ணாங்க. கரடி வந்து மரத்தில் ஏறிட்டான். இவன் சொன்னான், நண்பா உன்னை நம்ப கூடாதுன்னு சொல்லிச்சு. And both of them made a covenant, we should not be separated. Oh my friend, the bear told me, don't trust anybody. பைபிளில் எழுதப்பட்டிருக்க. That's written in the Bible. நாசில சாசமுள்ள மனுஷன் நம்பாதே. Don't trust the man who has breath in his nostrils. எனக்கு கூட சாசம் இருக்கு. Even I've got breath. சாசம் இல்லாத மனுஷன் யார்? எல்லாருக்கும் நாசில சுவாசமுள்ள மனுஷன் நம்பாதே. Everybody's got breath in their nostril. Don't believe that man. யாரை நம்ப வேண்டும்? Who should you trust? யாரை நம்ப வேண்டும்? Who should you trust? சத்தமா சொல்லுங்க. Say loud. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்க. We should trust only on our God. கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை இருக்க We வேண்டும். must trust only on our God. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு Praise be to ஸ்தோத்திரம். the holy name of God. தேவச்சனமாக நாம் கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்த மாட்டார். When we the people of God put our trust only upon our God, our Lord will never put us to shame. யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பானோ அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தரே துணையா இருப்பார். இந்த நண்பனை போல இடையில ஆண்டவர் கைவிட்டு ஓடி விட மாட்டார். Whoever puts our trust upon our Lord himself will be our help. He will not leave in between and run away. யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பானோ அப்படிப்பட்ட ஆண்டவர் துணையா இருப்பார். Whoever puts their trust upon our Lord will surely be their help. நாம் தனி மனுஷர்கள் அல்ல. We are not individuals இந்த alone. ஆவிக்கு ஜீவிதம் நாம் நடந்து போகிறோமே, நாம் தனியா நடந்து போற மனுஷர்கள் அல்ல. In spiritual life, we are not people walking alone. தேவன் தம்முடைய பரிசுத்தத்தோடு அனுப்பி நமக்கு கால் வைத்து நடத்துகிறார். And our Lord really sends his holy protection and he also leads us. தேவனே நமக்கு துணையா இருக்கிறார். Our Lord himself stands as our help. அது கஷ்டம் வரும்போது, துக்கங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை விட்டு போய்டுவான்னு சொல்லி நினைக்காதீங்க. Therefore don't think during difficulties and
grieves, the Lord will leave you and go. எப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Our Lord is with us always. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆனதான ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஒரு சில வீட்லலாம் தொங்கிட்டே இருக்கும். There is a picture, that is a story about the footprints there. It will be hanging in many people's homes. அதுல விஷயம் படிச்சு பார்த்தேன். I've read that. ஒரு மனுஷன் அப்படியே நடந்து போகிறார். A man was walking அது there. ஒரு ட்ரீம், ஒரு சொப்பனம். It's a dream. அவன் நடந்து போகும்போது அவனோட பக்கத்துல இன்னொரு ஆள் நடந்து போறார். When he was walking, another person also was walking beside him. ரெண்டு அடிச்சோடுகள். Two footprints. இரண்டு அடிச்சோடுகள். Two footprints. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. He was very happy. கர்த்தர் சொன்னார், மகனே நான் கூட உனக்கு கூட நான் நடக்கிறேன். Our Lord said, "Oh my son, I'm walking with you." கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் காணோம். ஒண்ணுதான் இருக்கு. After some distance, there were no two footprints, only one footprint. இவனுக்கு பயம் உண்டானது. He was afraid. ஆண்டவரே நீர் என்னோட இல்லையா? Oh Lord, art thou not with me? நான் தனியா நடக்கிறேனே. I am walking alone. அப்ப கர்த்தர் சொன்னாரா? Then our Lord said, ரெண்டு விதமான ஃபுட் பிரிண்ட்ஸ் நீ பாத்தியே, ஒன்னு நான், இன்னொன்னு நீ. "You saw two footprints, one is me, the other is you." அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் நீ பாத்தியே, அது உன்னால நடக்க முடியாம போகும்போது நான் உன்னை சுமந்துட்டு போறேன், நீ நடக்க நான் இடம் கொடுக்கல. After some time, you saw only one footprint, that is me. You were not able to walk, therefore I will carry you. நீ நடந்து போக நான் இடம் கொடுக்கல. I did not give room for you to walk. இந்த கஷ்டமான பாதையில மகனே உன்னை நான் சுமந்துட்டு போறேன், அதான் என்னுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் நீ பார்த்த. In the difficult path, I did carry you. That is my footprint that you saw, my அது son. உண்மையான காரியம். That is one அது thing. உண்மையான காரியம். That's a true thing. நிச்சயமாக நாம் நடக்க முடியாம போகும்போது கர்த்தர் நம்மை சுமந்து போறாரு, நம்மை சுமந்துட்டு போறாரு. Surely when we are not able to walk, our Lord carries us. அவருடைய அன்பு நிமித்தமாய் பரிதாபத்து நிமித்தமாய் கர்த்தர் நம்மை சுமந்து போகிறார். Because of his love and pity, he carries us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எப்பொழுது When தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது, கர்த்தர் மேல் நம்மை நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தர் நம்மை நடக்க இடம் கொடுக்க மாட்டார், நம்மை சுமந்துட்டு போகிறார். When our Lord is our help, when we put our entire trust only upon our God, our Lord does not allow us to walk. He bears us, carries நாம் us. நினைப்போம் நாம் தனியா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யாருமே உதவி இல்லையே, நான் தனியா இருக்கனே நீங்க நினைக்கலாம். நீங்க தனியா இல்ல, ஆண்டவரை சுமந்து கொண்டு வரார். We might think, "Oh, I am alone, there is none to help me out." Don't think that our Lord is there to carry you. நாம் கர்த்தர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கை வைத்திருக்கிறபடினா அவர் நமக்கு துணையா இருக்கிறாரே. நிச்சயமாக இந்த கஷ்டங்களோ நஷ்டங்களோ வியாதிகளோ பலத்தின் மத்தியிலும் கூட கர்த்தர் நம்மை சுமந்து போகிறார். As we put our trust only upon our Lord during the time of distress or sorrow or sickness or weakness, our Lord keeps us, carrying us, bearing us. நாம் நினைக்கிறோம் கர்த்தர் என்னை கைவிட்டாரா? Just we think like, "Oh, God has forsaken ஆண்டவர் என்னை me." விட்டு விட்டாரா? Has God given me up? கர்த்தர் என்னை தள்ளி விட்டாரா? Has God rejected me? தேவன் என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டாரா? Has God rejected me? இல்ல, ஒருபோது கர்த்தர் நம்மை தள்ளி விட மாட்டார். Never. Our God never rejects us. ஏனென்றால் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது நமக்கு கர்த்தரை தவிர வேறு யார் இருக்காங்க? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவாரா? When we put our entire trust only upon our God, because there is nobody else, will our Lord reject us? ஊழியக்காரன் எங்களுக்கு தான் ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை, கர்த்தர் மேல் தான் சார்ந்து ஜீவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முகத்தை பார்த்து தான் இந்த ஊழியங்களை நான் செய்கிறோம். We the workers, we have got only one help, that is we lean only upon our Lord. We look at only our God and do this ministry every day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த வனாந்திர பாதையில ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் தவிர வேறு யாருமே கிடையாது. In the path of this wilderness, for us the workers, we have none other than our God. கர்த்தர் மேல் தான் எங்களை நம்பிக்கை வைத்து நாங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் மட்டும் தான் நாம் சார்ந்து இந்த வனாந்திர பாதையில போகிறோம். We have put our trust only upon our God. We lean up only upon our God and we go in this wilderness. எங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே. There is nothing lacking for ஒரு us. குறையும் இல்லையே. There is nothing lacking for us. சாப்பாடுக்கும் குறையில்ல. No, nothing lacking for our food. துணிக்கும் குறையில்ல. And even clothes. எதுக்குமே குறைவில்லை. Nothing lacking. குறைவில்லாத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். Our Lord gives us experience without lacking ஆகிய anything. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் மேல் நம்மை நம்பிக்கை வைத்திருக்கும் போது அவரே நமக்கு துணையா இருப்பார். Therefore, beloved people of God, when we put our trust only upon our God, our Lord himself is our help. இந்த குடும்பத்தை எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே நீங்க நினைக்காதீங்க. Don't think in our family there is none to help me. எனக்கு யாருமே இல்லையே. There is none to help நீ me. நினைக்காதீங்க. கர்த்தர் மேல் உடைய நம்பிக்கை வைத்திருங்கள், நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். Don't think like that. Put your trust upon our God. Surely your Lord will lead ஆனா you. மனுஷர் மேலும் பல விதமான காத்து மேல் நம்பிக்கை வைக்கும் போது அதெல்லாம் கைவிட்டு போயிடும். When you put your trust upon man and other things, that will forsake you. அப்சலோம் பற்றி வாசித்தால் When you read about Absalom, அவனுக்கு ஒரு கழுதை இருந்தது, கோவேரி கழுதை இருந்தது. and he had this ass, அதுதான் பிரயாணம் பண்ணுவான். கோவேரி கழுதை மியூல், கோவேரி கழுதை மேல் தான் பிரயாணம் பண்ணி போவான். he used to journey only on this mule. அதை நம்பியிருந்தான், அது மேல் தான் நம்பியிருந்தான். And he only trusted on that. அதுதான் அவனுக்கு நம்பிக்கை. And that only was his hope. ஆனா அதோட நாள் போகும்போது One day when he was going, கோவேரி கழுதை விட அவனை கைவிட்டு போயிடுச்சு. even that mule also forsook him. கோவேரி கழுதை பிரயாணம் பண்ணும்போது தன்னுடைய தலையானது அவனுடைய முடியானது ஒரு கருவாதி மரத்தில் மாட்டிக்கொண்டது. When he was journeying, traveling on that mule, we find that his head got caught there on that oak tree. சன்னல் பின்னலமான அந்த
அவனுடைய அந்த கர்வாலி மரத்தில் அவனுடைய முடி மாட்டிக்கொண்டது. And also we find that his hair just got hold of that oak tree. தான் நம்பிக்கிறதான கோவேரி கழுதை விட அவனை கைவிட்டு போயிட்டான். And even that mule on which he went also forsook him. பரிதாபமாக வெட்டப்பட்டான். And he was just slain pitifully. தான் நம்பினவரும் கைவிட்டாங்க. And even those who trusted also அவனுக்கு forsook உதவி him. செய்யறதுக்கு யாருமே இல்ல. None to help him. அந்த வேளையில அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. There was none to help him at that time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. அருமையான தேவஜனமே, கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய முழு நம்பிக்கை வைத்திருக்கும் போது அவரே நமக்கு துணையா இருக்கிறார். Beloved people of God, when we put our trust only upon our Lord is our help. ஆண்டவர் நமக்கு துணையா இருந்தால் போதாதா? Is it not enough if our Lord is our help? ஆகையால் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்திருங்கள், கர்த்தர் நமக்கு துணையா மாறுவார். Therefore, put your trust only on our Lord God, he will become our help. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் லாபத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தரே நம்ம கூட இருப்பார். அதான் இங்கிலீஷ்ல ஹெல்ப்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேளையிலும் கர்த்தர் நமக்கு ஹெல்ப்பா இருப்பார். In difficulties, distress or in sickness, whatever it is, danger, our Lord alone will be our help. அந்த வேளையில நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நம்ம உதவி செய்ய முடியாது, கர்த்தரே இறங்கி வருவார். From time to time, knowing our needs, the Lord will come down to help us. இந்த காரியம் எப்படி நடக்குமோ, எனக்கு யார் உதவி செய்வாங்க நினைக்கும் போது அந்த வேளையில கர்த்தர் யாராவது அனுப்புவார். And when you think like, oh, who is there to help me? How will this thing happen? Our Lord will send somebody. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பாஸ்டர் ஜோயல் பெங்களூர்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது When Pastor Joel was doing the ministry in ஒரு Bangalore, லோக்கல்ல பாஸ்டர் இருந்தார். he was a pastor in a local faith சென்டர் home. பாஸ்டர் ஆவறதுக்கு முன்பாக Before he became the center pastor, அவர் ஸ்கூட்டர்ல பெட்ரோல் இருக்கா இல்லைன்னு கூட பார்க்க மாட்டாரு. he won't even check whether there's petrol in his scooter. ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காரு, பெட்ரோல் இல்லாம போச்சு. And he was going on his scooter, there was no petrol. என்ன செய்யறது, தள்ளிட்டு தான் வரணும். What to do? He has to push the vehicle. ஸ்கூட்டர் அங்கேயே எடுத்துட்டு திரும்பி வரலான்னு சொல்லி போகும்போது யாரோ ஒரு ஆள் முன்னும் பின்னும் அறியாத ஒரு மனுஷன் வந்து, பாஸ்டர் என்ன நடந்தது, பெட்ரோல் இல்லை, கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி அவரே தேவையான பெட்ரோலை கொண்டு வந்து ஊற்றிட்டு உதவி செய்தார். இதை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு அறியாத சின்ன நம்ம உதவி செய்து ஆண்டவர் எழுப்புவார். A man whom we did not know came, asked what's the matter and gave petrol. Like manner, the people whom we don't know also will help us. இது விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who believe this say hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அடுத்ததாக Next. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு கர்த்தருக்கு கேடகமாய் மாறுகிறார். And those who put their trust in our Lord becomes their shield. 115 சங்கீதம் 11 வசனம் இரண்டாவது பகுதியை வாசிங்க. Read the second part in Psalm 115 verse 11. அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். And their shield. யாருக்கு கேடகம்? For whom is their shield? கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைத்திருக்காளோ அப்படிப்பட்ட கர்த்தர் கேடகமா இருக்கிறார். Whoever puts their trust upon the Lord, he is their shield. கேடகம் சொன்னா என்ன? What is a shield? கேடகம் சொன்னா ஒரு டிஃபென்சிவ் ஆர்மர், அதாவது நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆர்மர். Shield is a weapon that really defends us. அது நம்மை பாதுகாக்கிறதான ஒரு ஆயுதம் என்று சொல்லப்படுது. And you can call it as a defensive weapon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நம்முடைய டிஃபென்ஸ் யாரு? Who's our defense? கர்த்தர் தான் நம்முடைய டிஃபென்ஸ். Our Lord only is our defense. நம்மை பாதுகாக்கிறது ஆண்டவர் தான். And it is our Lord alone who protects us. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே உனக்கு நான் கேடகமா இருக்கிறேன். That is why our Lord looks at Abraham and says, I am your great exceeding shield. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது ஆபிரகாமே உனக்கு நான் ஷீல்டா இருக்கேன், கேடகமா இருக்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். Our Lord looks at Abraham and says, I am your shield, which we read in Genesis 15:1. வாசிங்க. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். நான் உனக்கு கேடகம். I am thy shield. Fear not, அந்த Abraham. வசனத்தை சரியா வாசிங்க. இந்த காரியம் நடந்த பிற்பாடு அதை சேர்த்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். இந்த காரியம் நடந்த பிற்பாடு. After these things. இந்த காரியம். What things? இந்த 15th அதாவது 15ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் நடந்த பிற்பாடு அந்த வசனம் தொடங்குது. 15th chapter first verse starts with after these things. இந்த காரியம் நடந்த பிற்பாடு. After these things. இந்த காரியம்? Which things? 14ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. A battle took place which we read in 14th chapter. 14ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு யுத்தத்தை பற்றி வாசிக்கிறோம். We read about a battle that took place in chapter 14. ஜெயித்த ராஜாக்கள் லோத்தை சிறையில் கொண்டு போயிட்டாங்க. And the victorious king, they took Lot into captivity. லோத்துடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. They took Lot, his wife and children into captivity. ஆபிரகாம் அவளோடு போராடி யுத்தம் செய்து அவனை விடுவித்து மறுபடியும் கொண்டு வந்தார். Abraham fought with them and also he delivered Lot and brought him back. ஒரு யுத்தம் நடந்தது. A battle took place. இந்த யுத்தத்துல ஆபிரகாம் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். We find that our Lord gave Abraham the victory in this war. அதை வைத்து தான் சொல்றார், இந்த காரியம் நடந்த பிற்பாடு. That is why referring to that it is said after these things. அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு ஆபிரகாம் பயந்தானோ தெரியல.
And we do not know after that is the war that whether Abraham was மறுபடியும் அந்த afraid. சத்துருக்களை ஜெயித்த ராஜாக்கள் என்கிட்ட வந்து யுத்தம் செய்தான என்ன செய்வதுன்னு சொல்லி யோசித்து பயந்தானோ தெரியல. Do not know whether he was afraid, thinking whether the victorious come back again and fight with me. ஆயல கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியம் நடந்த பிற்பாடு ஆபிரகாமே உனக்கு நானே ஷீல்டா இருக்கேன், நான் தான் உனக்கு கேடகமா இருக்கேன், யார் வந்தாலும் கவலைப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கேன். That is why after these things the Lord appeared to Abraham and said, "Oh Abraham, fear not, I am your shield." அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆவிக்கு சுத்த எப்படிப்பட்ட யுத்தங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும்போது. Beloved people of God, whatever warfare we might have in our spiritual life, our Lord alone is our shield. He will be our help. தேவரே நமக்கு கேடகமா இருக்கிறார். Our Lord himself is our shield. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe இந்த that? கேடகத்துக்கு என்ன பேர்? And what is the name இந்த given? கேடகத்துக்கு என்ன பேர்? What name is given to this shield? 18 சங்கீதம் வாசிக்கிற ரட்சிப்பின் கேடகம். That is called the shield of salvation. 18 சங்கீதம் 35 வசனம் வாசிக்கும்போது அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் கேடகம். Psalm 18 verse 35. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு ரட்சிப்பின் தந்தீர். கேடகத்தை எனக்கு தருகிறீர். Thou hast given me the shield of thy salvation. தாவீது சொல்லுகிறார். David says this. யுத்த வீரனாகிய தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தருகிறீர். David the warrior says this, thou hast given me the shield of thy அப்படினா salvation. கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் கேடகமாய் மாறுகிறார். If so, whoever puts their trust upon our Lord, the Lord gives them the shield of his salvation. ரட்சிப்பின் கேடகமாய் கர்த்தர் மாறுகிறார். And our Lord becomes the shield of their salvation. அது அவனை பாதுகாக்கிற அனுபவம். That is an experience of protecting him. கர்த்தர் உனக்கு ரட்சிப்பின் கேடகமாய் மாற வேண்டுமா? Our Lord, should he become the shield of your salvation? உங்களுடைய ஜீவிதத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பின் கேடகமாய் மாற வேண்டுமா? Should our Lord become the shield of salvation? உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பின் கேடகமா இருக்க வேண்டுமா? Should our Lord be the shield of salvation for your family? ஒரு குடும்பத்துல ஓயாம பயங்கள், அதரைகள், வியாதிகள் பயந்துட்டே இருந்தாங்க. If ஒரு குடும்பத்துல in a family discouragements and sickness was just going on, பல விஷயமான காலங்க பயந்துட்டே இருந்தாங்க. and they were also just afraid of that. நான் சொன்ன சின்ன ஊழியமா இருந்தா நான் சொன்ன சரி நான் ஒரு நாள் வந்து உங்க வீட்ல ஒரு உபவாச ஜெபத்தை வைப்பேன்னு சொன்னேன். I was reading the ministry. I said, okay, I'll also come and have a fasting prayer in your home. காலையில அவங்க வீட்ல போய் உபவாச ஜெபத்தை நடத்தினேன். I went and also conducted the fasting prayer there. ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு தரிசனம். When I was praying, I got a vision. பெரிய கேடகம், A big shield. பெரிய கேடகம் A big shield. அவன வீட்டுக்கு முன்னால இருக்குது. That was standing before their house. நான் அந்த தரிசனம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். I explained that vision. உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம பயங்கர ஆவில நிரம்பிட்டாங்க. Then they were overjoyed. They were just filled in the spirit. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு கேடகமா இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? When our Lord is a shield for your family, why should you be afraid? அந்த வார்த்தையை சொல்லி அவனை என்கரேஜ் பண்ண அது பிற்பாடு பயங்கர போச்சு. When I encouraged them with those words, that fear left them. இத போல யாருக்காவது பயத்தோட வந்திருக்கீங்களா? And like manner, is anyone come with fear? சமீபத்துல யாரோ ஒரு விசுவாசி வந்தாரு, புதிய ஆத்மாவோ விசுவாசி தெரியல, பயமா இருக்கா, வீட்டுக்கு போனவும் பயமா இருக்கு, படுத்தா பயமா இருக்கு, நடந்தா பயமா இருக்கு, எங்க போனது சாப்பிடுறது கூட பயமா இருக்கா. Recently a person, I don't know, believer or news, he said, wherever I go, whether I lie down or eat or go home, I'm afraid. கர்த்தர் ரட்சிப்பின் கேடகமா மாறும்போது உங்க பயங்களை கர்த்தர் நீக்குகிறார். When our Lord becomes a shield of salvation, then he removes your fear. கர்த்தர் பயங்களை மாற்றுகிறார். Our Lord changes the fear. ஏதாவது பயத்தோட நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்களா? Have you come to the presence of God with some fear? உங்க பிள்ளைகளை பற்றி பயமா? Are you afraid of your children? எதிர்காலத்துல உங்க பிள்ளைகளுடைய ஜீவன் என்னமாய் போய் மாற போதோ தெரியலையேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? Are you afraid, where will the life of my children land to? கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்துக்கு கேடகமா இருக்கும்போது நாம் எதுக்கு பயப்பட அவசியம் இல்லை. When our Lord is our shield, when our Lord is our shield for our family, we need not be afraid of anything. 28 சங்கீதம் 7 வசனம் வாசிக்கும்போது பலத்தை பற்றி கேடகத்தை பற்றி வாசிக்கிறோம். Psalm 28 verse 7, we read about the strength and the shield. வாசிங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். பலனும் கேடகமா இருக்கிறார். We find that the Lord is my strength and my shield. பலத்தை தருகிறதான கேடகம். That is the shield that gives us strength. கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். My God is my strength and my shield. ரட்சிப்பின் கேடகமா இருக்கிறார். He is a shield of my நமக்கு salvation. பலத்தை தருகிறதான கேடகமா He is a இருக்கிறார். shield that gives us a strength. அடுத்ததாக நம்ம தைரியப்படுவதான கேடகமா இருக்கிறார். Next, he is a shield that gives us a courage. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that? கர்த்தர் நமக்கு நாம் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கும் போது இத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறாரே, இதுக்கு நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். When we put our trust upon our Lord, he gives us so many blessings. How much gratitude should we have? ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கும் போது கர்த்தர் இத்தனை ஆசை நமக்கு தருகிறாரே, இதுக்காக நாம் எவ்வளவு நாம் சந்தோஷப்பட வேண்டும். When we put our trust upon our Lord, he gives us so many blessings. We need to rejoice in our Lord. உலகத்துல யாருக்காவது ஈடுபடுதான ஆசீர்வாதம் உண்டோ? Will any man in this world get such kind of blessings? கோடி ரூபாய்க்கு பணத்தை கொடுத்தாலும் ஈடுபடுதான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? Even if we give crores of money, can we receive such blessings? கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடுபடுதான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? Even if we give crores of rupees, can we receive such blessings? இலவசமாக கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். And we find that this
blessings are given by him this இப்போ morning to நான் us. 5 விதமான கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நான் பெற்றுக்கொள்ளாத ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி நான் சொன்னேன். I told you about 5 kinds of blessings that we receive when we put our trust upon our Lord. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are prepared to receive these blessings? அப்படிப்பட்டவங்க உங்க கண்களை மூடுங்க. Such people, close your eyes, உங்க வேத புத்தகத்தை மூடுங்க. close your Bible, முழங்கால் போடுங்க. be on your knees. இதோ தேவன் நம்முடைய மத்தியில் ஆசீர்வாதி கொண்டு Behold, our Lord is moving amidst us. உங்களுக்கு வியாதியா? Are you sick? பலவிதமான வியாதினால கஷ்டப்படுறீங்களா? Are you really suffering from குடும்ப sickness? ஆசீர்வாதம் இல்லையா? Is there no blessing in your பிள்ளைங்க family? கீழ்ப்படியலையா? Are the children disobedient? பெற்றவங்க பிள்ளைங்க சொல்றதான வார்த்தை கேட்கலையா? And do the children not obey the words of the parents? பெற்றோரே உங்களுடைய வார்த்தை பிள்ளைங்க கீழ்ப்படியவில்லையா? Parents, are your word not obeyed? பிள்ளைகளே பெற்றோர் உங்களுக்கு செய்ததான கடமைகளை நீ செய்ய அவங்க செய்யாமல் போய் விட்டார்களா? Children, have your parents failed to do the duty to you? கவலைப்படாதீங்க. Don't be worried. கவலைப்படாதீங்க. Don't be worried. கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை இருங்க. Put your trust only upon our Lord. எங்க அப்பா குடிகாரனா இருக்கிறார், பிள்ளைகளா எங்களுக்கு செய்ததான கடமை செய்யவில்லையே என்று பிள்ளைகளே நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களா? Oh children, are you weeping? My father is a drunkard, he fails to do his duty. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். Let us put our trust on our Lord. கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை. Let us put our trust only on our Lord. யாருக்கெல்லாம் முழங்கால் போட முடியுமோ தயவு செய்து போடுங்க. For whom all it is possible to be on your knees, be on your knees. இந்த கூட்டத்துல In this meeting, இந்த கூட்டத்துல in this meeting, கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். our Lord gives you the joy. கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை Our தருகிறார். Lord gives you the joy. கர்த்தர் நமக்கு பெரிய நன்மைகளை தருகிறார். Our Lord gives you greatest goodness. அசைக்கப்படாத அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். Our Lord gives you the experience. தேவனாகிய of ஆண்டவரே நமக்கு துணை நிற்கிறார். Our Lord God himself is our help. கடைசியாக கர்த்தரே நமக்கு ஷீல்டாய் மாற போகிறார், கேடகமாய் மாற போகிறார். Our Lord is going to become our shield. இதை திரும்ப விசுவாசிக்கிறேன். How many of you believe இதை that? திரும்ப விசுவாசிக்கிறேன். How many of you believe that? விசுவாசிக்கும் போது இந்த ஆசீர்வாத கட்டை போல நமக்கு தருகிறார். When you believe that itself, now itself our Lord gives you the blessing. விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுங்க. Those who believe that, clap your hands, be filled with spirit, glorify your God. துரோ துரோ Hallelujah. Hallelujah. Rabaushara irabakatura garabaushara gara. Tibida garabakatura bakashura garabalakutura garabalada. Hallelujah. Hallelujah. இதோ தேவ ஆவியானவர் நம்மை மத்தியில் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். The spirit of God is moving. அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். Never forsake us. அவர் நம்மை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். Never make us ashamed. கர்த்தரை நம்புங்கள். Trust the Lord. கர்த்தரை நம்புங்கள். Trust the Lord. கர்த்தரை நம்புங்கள். Trust the Lord. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் மேலானவை. கவனிங்க, கவனிங்க. உங்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பல்லவியை பாடுங்க.
நம்பிக்கை இல்லாம தயவு செய்து பாடாதீங்க. Only when you put your trust upon a God, sing this chorus, otherwise don't sing. உங்களுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பல்லவியை பாடுங்கள், அப்போ ஒரு அபிஷேகத்தை நீங்க பார்க்கலாம். Only when you have your trust on your God, sing, then you can see anointing. ஒரு அபிஷேகத்தை அனுபவிக்கலாம். You can experience an இந்த anointing. வாழ்வை ஜெயத்தை பார்க்க முடியும். And you can see the victory. தேவன் என்னோடு இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். You will have an assurance, my God is with me. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. உம்மையே ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனாகுமே. உம்மடிகள் ஆராய்ந்து முடியாதவை. உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனாகுமே. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. உம்மடிகள் ஆராய்ந்து முடியாதவை. உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனாகுமே. உம்மடிகள் ஆராய்ந்து முடியாதவை. உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனாகுமே. ஷரபலகலபல. நம்பினோர் மாண்டதில்லை. லோஷிபின ஹந்துரிபினாரியா. நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை. இந்த கூட்டத்துல In this meeting, கர்த்தர் மேல் யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ whoever puts their trust on the Lord, அப்படிப்பட்டவர்களுக்கு முற்றும் ஜெயத்தை தருகிறோம். oh Lord gives the entire victory. இதோ to them. ஜெயத்தின் தேவனாக நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டே Oh, இருக்கிறார். victorious God is moving amidst ஜெய us. வேண்டுமா? Do you want the victory? ஜெய வேண்டுமா? Do you want the victory? ஜெய வேண்டுமா? Do you want the victory? ஹல்லேலூயா! Hallelujah! ஹல்லேலூயா! Hallelujah! ஹல்லேலூயா! Hallelujah! கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மணவாளனே, ஓ முகம் காணுதாய் ஆயின இன்பமே பல பேரின்பமே. மணவாளனே, ஓ முகம் காணுதாய் ஆயின இன்பமே. மகப்பேரின்பமே. கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே ஆயின இன்பமே மகப்பேரின்பமே. மணவாளனேவும் இன்பமே மகப்பேரின்பமே. மணவாளனேவும் முகம் காணாளில் ஆயின இன்பமே மகப்பேரின்பமே. ஆயின இன்பமே மகப்பேரின்பமே. உன் தோல்வியான பகுதியை கட்ட ஜெயமாக்கி கொண்டே இருக்கிறார். Oh Lord is making your path of failure into ஷரபலக. victory. உனக்கு தோல்வி இல்லை. There is no failure. இது உனக்கு தோல்வியே இல்லை. There is no more failure. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபடிதான் இதோ ஜெயம். As you put your trust upon the Lord, no victory. கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மணவாளனேவும் முகம் காணும் நாளில் ஆயன இன்பமே மகப்பேரின்பமே. மணவாளனேவும் முகம் காணும் நாளில் ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஜீவன் மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மரணமாகாயம் ஜெயம் தரும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட Once again, கைகளை தட்டி let us clap. தேவனே our hands. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை என்று நாம் பாட போகிறோம். We are going to sing, oh my God, those who trust you never perish. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன் ஒருபோதும் மாண்டதில்லை. Those who trust in the Lord never perish. வெட்கப்பட்டு போனதும் இல்லை. Never ashamed. ஹல்லேலூயா. Hallelujah.
உம்மை நம்பினோர் மாண்டதில்லை உம்மை நம்பினோர் மாண்டதில்லை தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை நீ ஏன் கண்ணீர் விடுகிறாய்? Why are you worried? நீ ஏன் கண்ணீர் விடுகிறாய்? Why are you shedding tears? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ ஏன் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? You are groaning, there is none for me. என் மகளே, நான் இருக்கிறேனே. My daughter, I am for you. இதுவரைக்கும் நான் உதவி செய்யவில்லையா? Will I not help you till இதோ now? இனி நான் உதவி செய்வேன். I will help you further. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். I will give you the victory, saith the Lord. தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை உம்மழிகள் ஆராய்ந்து முடியாதவே உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவே உம்மழிகள் ஆராய்ந்து முடியாதவே உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவே தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை 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 விகோஷவ ஹந்துரிபினா கரபலானியா ஹalleluya Hallelujah. கர்த்தர் மேல் மட்டும் நம்முடைய முழு நம்பிக்கை வைத்திருக்கிறபடிதான் நிச்சயமாக இன்று தியானித்ததான அத்தனை ஆசீர்வாத கர்த்தர் நமக்கு தருகிறார். As we put our trust only upon our Lord God, all the 5 blessings that we meditated today are surely our Lord is அது going to give. விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரமானவர். Those who believe that, praise God. ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரமானவர். Let's all praise God for the words that he spoke to us. ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் நமக்கு தந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரமானவர். Let's praise God for the hope that he gave us. ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் தந்த அபிஷேகத்துக்காக Let's ஸ்தோத்திரமானவர். praise God for the anointing that he gave us. ஸ்தோத்திரம் 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 எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரமானவர். Let us offer all the honor, glory and praise to our Lord God alone and praise him. ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஜாம പരിശുദ്ധ പിതാവേ ഞങ്ങളുമേ തുതിக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கும் ஆராதிக்கும் எங்களுக்கு கிருபை செய்தவனாய் ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையும் பிரசன்னம் கர்த்தாவே எங்களுடைய மத்தியில் காணப்பட்டவனால் நாங்கள் நன்றியோடு சுவிக்கிறோம் ஆராதிக்கிறதுக்குள்ள பெரிதான சிலாக்கிய எங்களுக்கு தந்தவனாய் ஸ்தோத்திரம் ஆவியோடும் ஜீவனோடும் கர்த்தாவே உண்மையோடும் கர்த்தாவே ஆராதிக்கத்தக்கதாக நீரங்களை தெரிந்துകൊണ്ടവனால் நாங்கள் நன்றியோடு சுவிக்கிறோம் இப்படிப்பட்டதான் ஒரு பெரிதான ஐக்கிய நீரங்களுக்கு தந்தவனாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆராதனைയുടെ ஒவ்வொரு பகுதியும் நீரே பொறுப்படுத்த எங்களுக்கு ஆஸ்வாதமாக்கி தந்தவனாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே எങ്ങളുടെ മധ്യയിൽ എഴുപ്പി കൊടുത്താണ് ജീവനുള്ള സാക്ഷികൾക്കായ സ്തോത്രം ഞങ്ങളുടെ ഒவ்வொருத்தരുടെയും ജീവിതത്തിൽ കർത്താവേ നീർ ചെയ്ത എല്ലാ നന്മകൾക്കായ സ്തോത്രം കർത്താവേ ഉമ്മിൽ മറ്റും നമ്പിക്ക വെച്ച് ജീവിക്കത്തക്കதாக നീർ ഞങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തിരിക്കുന്ന പെണ്ണായ സ്തോത്രം ഉമ്മിൽ നമ്പിക്ക വയ്ക്കുന്ന ആ വേളയിൽ കർത്താവേ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ പ്രധാന ഒരു സന്തോഷത്തെ നീർ ഞങ്ങൾക്ക് കട്ടിലിടുന്ന പെണ്ണായ സ്തോത്രം കർത്താവേ നമ്മുടെ സമൂഹത്തിലുള്ള പരിപൂർണ്ണ സന്തോഷത്തെ പെറ്റുകൊള്ളത്തക്കதாக നീർ ഞങ്ങൾക്ക് കൃപ ചെയ്ത പെണ്ണായ സ്തോത്രം കർത്താവേ ഉമ്മിൽ നമ്പിക്ക വയ്ക്കുന്ന ആ വേളയിൽ നീർ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ പെരിയ നന്മകൾ ചെയ്യുന്ന ദേവനായിരിക്കുന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ നമ്മുടെ നന്മയും കൃപയും കർത്താവേ ഞങ്ങളുടെ ജീവനാടെല്ലാം ഞങ്ങളെ തുടർന്ന് വരുന്നവനാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരണം കർത്താവേ ആണ്ടുവരെയും ഞങ്ങൾ ഉമ്മിൽ നമ്പിക്ക വെച്ച കർത്താവേ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വരുന്ന എല്ലാ കഷ്ടങ്ങളിലും കർത്താവേ തുன்பങ്ങളിലും അസഹ്യാതെ കർത്താവേ ഒരു സിയോൻ പർവ്വതം പോലെ നിൽക്കത്തക്കதாக നീരങ്ങൾക്ക് ഉദയം ചെയ്യുന്നവനായ സ്തോത്രം കർത്താവേ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കർത്താവേ നീരങ്ങൾക്ക് ഘടകമായി കാണപ്പെടുന്നവനായ സ്തോത്രം ആവിക്കൊരു ജീവിതത്തിൽ എത്രയോ പോരാട്ടങ്ങൾ വരുന്ന വേളയിൽ ആണ്ടുവരെ അബ്രഹാമിനോട് കൂടെ കർത്താവേ
நீரிருந்து நீர் கத்தாவே எமனோடு தான் ஜெயத்த கத்தாவே ஆண்டவரே நாங்களும் பெற்றுள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்த பின்னாய் ஸ்தோத்திரம் கத்தாவே எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கத்தாவே நீர் எங்களுக்கு ஒரு கேடகமாய் காணப்பட்ட கத்தாவே எங்கள் எல்லா யுத்தங்களிலும் போராட்டங்களிலும் நீர் எங்களுக்கு பூர்ணமான ஜெயத்தை கட்டளிடுന്ന தேவனாയിരിക്കുന്ന பின்னாய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு துணையாய் காணப்படுന്ന பின்னாய் ஸ்தோத்திரம் நாங்கள் ஒரு நாளும் கத்தாவே வெக்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களை கத்தாவே பாதுகாத்து நடத்துന്ന பின்னால் நாங்கள் நன்றியோடு സ്വീകരിக்கிறோம் கத்தாவே கேட்டதான வசனத்தின்படி கத்தாவே எங்களுடைய ஜீவிய நாளெல்லாம் உண்மையில் மட்டும் நம்பிக்கை வச்சு ஜீவிக்கத்தக்கதாக ஒரு பூர்ணமான ஜெயத்தை பெற்றுள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜீவிக்கிறோம் கொண்டு வந்த ஆண்டு பிள்ளைகளையும் ஆசிரிச்ச பண்ணாய் ஸ்தோத்திரம் இந்த வார கூட்டங்களெல்லாம் நீ பொறுப்பெடுக்கும் விசுவாசிகளுடைய எல்லா குடும்பங்களுக்காக ஜீவிக்கிறோம் கத்தாவே இந்த கடைசி நாளில் கடைசி நாளில் நடக்குന്നാன ஐயப்பாக்கு கத்தாவே கன்வென்ஷனையும் பொறுப்பெடுத்து ஆசிரிச்சு பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஜீவிக்கிறோம் கத்தாவே இந்த கூட்டங்கள் நிமித்தமாட்ட அநேகர் ரட்சிக்கப்பட்ட சபையோடு ஐக்கியப்படத்தக்கதாக உதவி செய்யும் பரிசுத்தங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசிரிச்சு பண்ண ஸ்தோத்திரம் எங்களை முற்றுமாட்டு தாழ்த்திடுவோம் பரிசுத்தப்படுத்தும் மாசற்றவரைக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் பரிசுத்தவருக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் மற்றும் ஐக்கியமும் சமாதானம் இன்றும் என்று நம்மோடு இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.